விசக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கேள்விகள் கேட்க போகிறோம். அவங்க செஞ்ச முதல் தொழில், அதுக்கு அவங்க வாங்கின சம்பளம் என்னன்னு நாங்கள் கேட்க போகிறோம். அவங்களோட பேர் என்ன? என்னோட பேர் பி கோணலிங்க தாஸ். நீங்கள் செஞ்ச முதல் தொழில் என்ன, அதுக்கு வாங்கின சம்பளம் என்ன? நான் முதல் வேலைங்க கோஆப்ரேட்டிவ் மேனேஜராக வேலை செஞ்சேன். அதுக்கு 77ஆம் ஆண்டு சேர்ந்த நான். அப்போ எனக்கு 320 ரூபா சம்பளம் தான் அவங்க. ஓகே, இப்போ என்ன வேலை? இப்போ இந்த சைக்கிள் பார்க்கிங் பென்ஷனில் தானே எனக்கு இந்த சைக்கிள் பார்க்கிங்கில் வேலை செய்யலாம். இப்போ எவ்வளோ சம்பளம்? இப்போ கலெக்ஷனை பொறுத்து 1000 ரூபா கொடுத்தா 600 ரூபா தருவாங்க. ஓகே, அதுக்கு மேலே கூட கொடுத்தா கொஞ்சம் கூட தருவாங்க. ஓகே ஓகே, தொழிலாளர் வாழ்த்துக்கள். நான் உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் செந்தூர். என்ன வேலை? இதில் ஆப்பிக்கோவில் கேசியில் வேலை செஞ்சேன். வாங்க சம்பளம் 18,000. இப்போ எவ்வளோ வாங்குவீங்க? இப்போ நான் எம்சியில் மாநகர் சார். இப்போ எவ்வளோ வாங்குவீங்க? இப்போ 45. ஐயா உங்களோட பேர் என்ன ஐயா? இந்த பேர் ரஃபிக் மால். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்து இந்த 15 வயசு இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து. இப்போ 56 வயசு. அன்னரம் 25 தான் ஒரு மூளைக்கு தாரு. இப்போ மறுவா திருப்பி 10 ரூபா, மறுவா திருப்பி 20 ரூபா, இந்த இப்போ 40 ரூபாயில் நிற்குமா. இப்போ அதுவும் இப்போ கஷ்டமாக இருக்குது தொழில்கள். சரி, வாழ்த்துக்கள். சரிம்மா. ஓகே, நான் உங்களோட பேர் என்னென்னா? என் பேர் ஹசன். இப்போ நீங்கள் முதலாவது வேலை செஞ்ச என்ன வேலைண்ணா? உடுப்பு தான், உடுப்பு பிஸ்னஸ் தான் செஞ்சுட்டு இல்லை. ஓகே, அந்த டைம் எவ்வளோ சம்பளம்? அண்ணன் சம்பளம் ஒரு 1000 ரூபா சம்பளம். ஓகே, இப்போ எவ்வளோண்ணா? இப்போ ஒரு 2000 ரூபா சம்பளம். கொஞ்சம் முன்னே 1000 ரூபா கூடி அதான் முன்னேற்றம் நிறைய முன்னேறதுக்கு அது சரி பார்த்துக்கோ. உங்களோட பேர் என்ன? என் பேர் அனுஷாந்த். நீங்கள் செஞ்ச முதல் வேலை, அதுக்கு வாங்கின சம்பளம்? முதல் வேலை செஞ்சது நான் ஒரு டான்ஸில் தான் எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சது 1000 ருபீஸ். யூத் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் ஒரு யூத், நல்லா படிங்க, அவ்வளோதான். அப்புறம் உங்கள் பேர் என்ன? ரிஜாத். நீங்கள் ஃபஸ்ட்டாக செஞ்ச வேலை என்ன, அதுக்கு வாங்கின சம்பளம் எவ்வளோ? ஃபஸ்ட்டாக செஞ்சேன்டா நான் புடவை கடை நின்று. ஓகே, அங்கே எப்படி கிழமைக்கு ஒரு 3000 அப்படி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ அது பிறகு நம்ம சொந்தக்காரா தான். ஓகே, அதில் அவர்கிட்ட சேர்ந்தேன். இப்போ பரவாயில்ல, அப்படி ஒரு நாளைக்கு 1300 ரூபா அப்படி கொடுப்பாங்க. உழைப்பாளர் வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே. உங்களோட பேர் என்ன ப்ரோ? என் பேர் சிவகுமார் பிரவீன். நீங்கள் செஞ்ச முதல் வேலை என்ன, அதுக்கு வாங்கின சேலரி என்ன? நான் செஞ்ச முதலாவது வேலை மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணேன்னா என் ஃபீல்டு ஒர்க். ஓகே, இப்போ டயலாக்ல ஒரு இனசர்க்கிள்ன்ற ஒரு கம்பெனியில். ஓகே. அதில் எனக்கு முதல் மாதம் தந்த சம்பளம் எனக்கு 15,000 நினைக்கிறேன். ப்ரோ உங்களோட இப்போதைய சேலரி என்ன ப்ரோ? இப்போ நான் ஒரு ஓனார் பிஸ்னஸே செய்கிறேன். ஓகே, பெட்டி சேல்.lkன்னு சொல்லி எங்களோட பிஸ்னஸ் தானே, ஓன் பிஸ்னஸ் தான் அது. இப்போ சேலரி என்று இல்லை, நம்மளோட பிஸ்னஸ் தானே. நீங்கள் வருது, பிரச்சனை இல்லை, சக்ஸஸாக போகுது. யூத் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒன்று மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு முயற்சி செய்யக்குள்ள நிறைய பேர் நிறைய விமர்சனம் முன்வைப்பாங்க. ஓகே, அந்த விமர்சனத்தை தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம வெல்லலாம். உதாரணத்துக்கு தண்ணி இல்லாமல் வளர்கிற மரம் கூட இருக்கி, ஆனால் விமர்சனம் இல்லாமல் வளர்கிற மனிதன் இல்லை என்றதாண்ட இது. நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு எந்த டைம்லையும் பயப்படாங்க. என்ன வேலையோ உங்களுக்கு தெரிஞ்சு விஷயங்க, அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி. மற்றவன் எடுத்தோன்னே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். விமர்சனங்களை தாண்டி கட்டாயம் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஓடிக்கொண்டு இருந்தால் வெற்றி வரும். அவ்வளோ. உங்களோட பேர் என்னென்னா? என் பேர் பெர்னாண்டோ. ஆனால் நீங்கள் செஞ்ச முதல் வேலை என்னென்னா, அதுக்கு நீங்கள் வாங்கின சம்பளம் எவ்வளோண்ணா? நான் என்னோடய வயசுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயதில் வேலைக்கு போனேன். நான் அப்போ முதல் போனது விவசாயத்துக்கு. நாங்கள் வெங்காயம் விவசாயம் செஞ்சினாங்க. முதல் சம்பளம் 275 ரூபா முதல் நான் எடுத்த சம்பளம் ஒரு மாதத்துக்கு. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்க? இப்போ நான் ஆட்டோ ஓடுறேன். சும்மா ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபாய்க்குள்ளே ஓடலாம். மேதின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதல்ல நான் இப்போ 88ஆம் ஆண்டு அந்த புருஷன் சுடுகொட்டு செத்ததுலேருந்து நம்மளே நட. அதில் எங்கே அப்போ எவ்வளோ சம்பளம்? அதில் முதல் 88ஆம் ஆண்டில் 400 ரூபா தானே சம்பளம் கொடுத்தாங்க. 6000 ரூபா காசு சம்பளம். இப்போ எனக்கு கூடி கொண்டு கடைசியாக இப்போ 2019 6 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தேன்னா அந்த வீட்டில் எனக்கு 1500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பேர் என்ன? தியாகராஜா பிரபாகரன். நீங்கள் செஞ்ச முதல் வேலை என்ன, அதுக்கு வாங்கின சம்பளம்? முதல் நான் ஒரு செக்யூரிட்டி கார்டாக தான் வேலை செய்கிறேன் ஒரு நிறுவனத்தில். அந்த டைமில் எனக்கு ஒரு 20-25 ரூபா சம்பளம் இருக்குது. இப்போ இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்ய வந்துருக்கிறேன். அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறேன். இந்த சம்பளம் இப்போ 60,000 வந்து. உழைப்பாளர் வாழ்த்துக்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கு.